புக்ல தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் ராயப்பேட்டைன்னு போட்டிருக்கு. அந்த எக்ஸல் ஷீட்லயும் அதே அட்ரஸ் தான் போட்டிருக்கு. ஆனா கூகுள்ல எதுவுமே அப்படி காட்ட மாட்டேங்குதே. தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ்னு சர்ச் பண்ணாலே இந்த ஆபீஸ் அட்ரஸ் தான் வருது. ஹலோ, தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட பழைய ஃபேப்ரிக்ஸ் டீடைல்ஸ், குடோன் அட்ரஸ் எல்லாமே எனக்கு அனுப்ப முடியுமா? ஓ, எக்ஸ்பென்சஸ் டீடைல்ஸ் எல்லாமே சேர்த்துதான் இருக்கா? சரி, அப்பனா அந்த எக்ஸ்பென்சஸ் டீடைல்ஸ் எனக்கு உடனே அனுப்புங்க. நான் அதுல இருந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேவநந்தினி ராயப்பேட்டா. அடச்ச, இதுலயும் அதானே போட்டிருக்கு. ஓடியன் தியேட்டர்னு என்னமோ எழுதிருக்கு. ஓடியன் தியேட்டரா அப்படின்னு ஒண்ணு ராயப்பேட்டையில இருக்கா? Anji, are you busy? சந்திரா, நீ நிஜமாவே இவனை பார்த்தது இல்லையா? எத்தனை தடவை கேப்ப மாஞ்சி, நான் இவனை பார்த்ததே இல்ல. ப்ரோயின்ல இவனை உங்களோட பழைய டீலர்னு சொன்னாரே, உனக்கு தெரியாதா? கம் ஆன் மாஞ்சி, எவ்வளவு பெரிய கம்பெனி நம்மளுது. அதுல 1000க்கும் மேல டீலர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நான் ஞாபகம் வச்சிருக்க முடியுமா? பயங்கரமான ஆளா இருக்கான் இவன். இவன் சொல்றத எல்லாம் நான் அப்படியே நம்பிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கான். ராஸ்கல். அதையே ஏன் நீ திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்க? இக்னோர் பண்ண அப்பயே அண்ணன் சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு மாஞ்சி, இந்த மாதிரி நிறைய பேர் ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பாங்க. வேணும்னே அண்ணனை பத்தி ரூமர்ஸ் பரப்புவாங்க. எல்லாம் எதுக்கு? பணத்துக்காக. இதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சோன்னு வை, அவ்வளவுதான் காலி. I know Chandra, I know very well. But ப்ரோயின்ல அந்த மாதிரி லோ கிளாஸ் ஏரியாக்கெல்லாம் ஏன் போறாரு? மாஞ்சி, ரோட்ல கார் ஓட்டிட்டு இருக்கும்போது இது ஹை கிளாஸ் லோ கிளாஸ் நான் பார்த்து ஓட்டிட்டு இருக்க முடியும்? நோ சந்திரா, இது ரோட்ல போகும்போது பாஸ் ஆகுற இடம் பத்தி இல்ல, something else. Enough மாஞ்சி, அதெல்லாம் இக்னோர் பண்ண. எனக்கு நிறைய வேலை இருக்கு. I'll catch you later. What is his name? ரகுபதி. எஸ், ரகுபதி. அவன் சொன்னதெல்லாம் பொய்யா இருந்திருக்கலாம். I'm sure பொய் தான். பட் ப்ரோயின்ல ஏன் அந்த இடத்துக்கு போனாரு? அதுல ஏதோ ஒரு விஷயம் நிச்சயம் இருக்கு. I'll find it out. கண்டுபிடிக்கிறேன்.
நான் கூட கெஸ்ட் ஹவுஸ்னா சுமாரா இருக்கும்னு நினைச்சேன். பட் சந்திரா, this is really great. மான்சி, நீ இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்ததே இல்லல்ல? நம்ம ஆபீஸ் கெஸ்ட் ஹவுஸ்னா நிச்சயமா நல்லா தான் இருக்கும் மேடம். Yes, yes, you're correct. நான் இங்க இது வரைக்கும் வந்ததே இல்ல. Thanks bro in law. மாஞ்சி, ஆக்சுவலி கெஸ்ட் ஹவுஸ் பின்னால ஒரு கல்ஃப் கிரவுண்ட்லாம் இருக்கு. We'll go later, huh? Wow, that's great Chandra. மான்சி மேடம், மாடியில செகண்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெடியா இருக்கு மேடம். Thanks Pankaj. Thanks a lot. வா போலாம். சூர்யா சார். பங்கஜ், ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். என்ன ப்ராப்ளம் பங்கஜ்? அது நீங்க தான் சொல்லணும் சார். காலையிலே மப்ல இருக்கியா பங்கஜ்? ஏன் சம்மந்தமே இல்லாம உளர்ற? ப்ராப்ளம்னு சொல்லிட்டு என்னையும் சொல்ல சொன்னா என்ன அர்த்தம்? அது என்ன ப்ராப்ளம்னா சார், ஏன் எல்லாரையும் நீங்க கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அம்மாவுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு ஃபீல் பண்ணாங்க, கூட்டிட்டு வந்த. அதுக்கு அம்மா மட்டும் வந்தா போதும்ல சார், குடும்பத்தோட வரணுமா என்ன? நான் கூட்டிட்டு வரல பங்கஜ், அவங்களே தான் வந்தாங்க. நீ சொல்றத பார்த்தா நான் என்னவோ பிளான் பண்ணி எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்த மாதிரி சொல்ற. இப்ப நீங்க தான் சார் அப்படி சொல்றீங்க. இனஃப் பங்கஜ், எதை சொல்லணுமோ அதை தெளிவா சொல்லு. நான் எஸ் ஆர் நோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எல்லாரும் இங்க வர சொல்லிட்டு வீட்டுக்கு அனுமேடத்தை வர சொல்லி. வர சொல்லி இல்ல, எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்ல போறீங்களான்னு கேட்டேன். இது வரைக்கும் இப்படி யோசிக்கவே இல்லடா. நைஸ் ஐடியா தம்பி. குட் குட், கீப் இட் அப். Bro in law. Excellent-ஆ இருக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ். I just love it. தேங்க்ஸ் அண்ணே. And thanks a lot for inviting us. It's my pleasure. அவங்களா வந்தாங்கன்னு சொன்னேன், ஆனா தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ்னு மான்சி மேடம் சொல்றாங்க. அவங்க சாதாரணமா சொல்றாங்க, நீ அதுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு பெருசாக்காத. ஏற்கனவே இருக்கிற ஒண்ணுக்கு கண்ணு காது மூக்கு வைக்கிறது கூட பிரச்சனை இல்ல சூர்யா. நீ புதுசா ஒரு உருவத்தையே உருவாக்க பாக்குற. பி கேர்ஃபுல் சூர்யா. உன்னை எச்சரிக்க வேண்டியது என்னோட கடமை. பங்கஜ், கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், சொன்னதையே சொல்லி உயிர் எடுக்காத. ஓகே? However, பங்கஜ், come here. நீ கொடுத்த ஐடியா, அனுவ வீட்டை கூட்டிட்டு வந்து அவகிட்ட பேசலான்னு சொன்னியே. வாவ். இந்த ஐடியாவுக்காக வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதபடி ஒரு ட்ரீட் நான் உனக்கு தரேன். வா, பேசாம நம்ம இங்கே டேரா போட்டுலாமோ? பாப்போம். வீடு ஃபுல்லா ஏசியா இருக்கே, அங்க எதுக்கு எடுத்தாலும் கோபி கோபி கோபி, அதை கொண்டு வா இதை கொண்டு வா நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க. பேசாம நாம இங்கே தங்கிடலாம் போல இருக்கே. கோபி, உனக்கு அடிச்சதுடா லக்கு.
தேங்க்ஸ் சூர்யா. இங்க வந்தா மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். இப்பதான் நிம்மதியா இருக்கு எனக்கு. எஸ் ப்ரோ இன் லா, ஐ லைக் திஸ் பிளேஸ் வெரி மச். ரெஃப்ரெஷ் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். கரெக்ட் மான்சி, இங்கேயே அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது இருக்கணும். ஷோர் சந்திரா. சார் டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ்க்கு போலாமா? நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வா சூர்யா. ஐ எம் நார்மல் நவ். ஏமா என்னாச்சு? நத்திங் நத்திங். அம்மா 2 நாளா அப்செட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்ண. அதுதான் அம்மா சொல்றாங்க. எஸ் சூர்யா, அதான் சந்திராவும் மானசியும் இருக்காங்கல்ல, நீ கிளம்பு. ஓகேமா. பங்கஜ் வா. அம்மா வரமா? ம். சூர்யா, ஒரு முக்கியமான விஷயம். எது சொல்றதா இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி உயிர் எடுக்காத. நேரா விஷயத்த சொல்லு. இப்ப என்ன சொல்ல வந்த? அனுகிட்ட பேசாதன்னு தானே? நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன சொன்னாலும் உனக்கு எரிச்சலா தான் வருது. இருந்தாலும் சொல்றேன், தயவு செஞ்சு யோசிச்சுக்கோ. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா பங்கஜ்? சொல்லு சூர்யா. இனிமே அனுகிட்ட சொல்லாத, பேசாத. அவகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோன்னு தயவு செஞ்சு சொல்லாத. இதுதான் நீ எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு சூர்யா. ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அதான் அந்த முக்கியமான விஷயம். போலாமா? நான் எவ்வளவு சீரியஸா பேசினாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குதுல. டேய் வாடா. Hey, what a surprise, Anu. நான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு சொல்லியும் எப்படி நான் வந்த உடனே கரெக்டா நீ வந்துட்ட? How it's possible, Anu? நீங்க கண்டிப்பா வந்துருவீங்கன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு, அதான் வந்தேன். இப்பவாது ஒத்துக்கிறீங்களா நான் கெஸ் பண்ணா நடக்கும்னு? எஸ் அனு, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி? சார், நீங்க வந்தா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லி செக்யூரிட்டி கிட்ட சொல்லியிருந்தேன். அவருக்கு இப்பதான் என்கிட்ட சொன்னாரு, அதனாலதான் வந்தேன். சார், இதுல முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, உங்ககிட்ட சைன் வாங்க வேண்டியிருக்கு. இந்தாங்க சார், சைன் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் நீ வரணுமா? வேற யார்கிட்டயாவது கொடுத்து விட வேண்டியதானே? ஏன் நான் வரக்கூடாதா? கமான் அனு, நீ எப்ப வேணா வரலாம். ஏன் அங்கேயும் இங்கேயும் நடந்து டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்ல வந்த? ஆக்சுவலி நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்களா? எங்க? ஐ மீன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் அங்கதான் இருக்க போறாங்க. ஓகே, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அது உனக்கு போர் அடிச்சா, டைம் இருந்தா நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கு எப்ப வேணா வரலாம். ஐ மீன் அம்மாவை பார்த்து பேசலாம். அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். நீங்க எனக்கு சொல்லவே வேண்டாம் சார். அம்மாவை பார்க்கணும்னா நான் நிச்சயம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருவேன். அம்மாவை பார்க்கறது, பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அம்மாவை பார்க்கறது மட்டும்தான், நத்திங் எல்ஸ். ஓ, என்னாச்சு சார்? ஒண்ணு இல்ல அனு, அம்மாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் அம்மாவுக்கு மட்டும். ஓ, அம்மாவுக்கு? சரி சார், புரியுது. நாம ஒண்ணு சொன்னா அதுக்கு உடனே கவுண்டர் சொல்லாம இவருக்கு தூக்கமே வராதே. ஆனா வாயை திறந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னா மட்டும் அப்படியே வாய் ஜிப்பு போட்ட மாதிரி ஆயிடும்.
சரிங்க சார், see you. See you, அனு. இவகிட்ட எப்படி எல்லாத்தையும் சொல்ல போறேன்? அனு ரொம்ப சின்ன பொண்ணு. மனசுல விகல்பமே இல்லாம சந்தோஷமா சுத்தி சுத்தி வரா. ஒரு வண்ணத்து பூச்சி மாதிரி. நம்ம எல்லாத்தையும் சொன்னா அதை எப்படி எடுத்துக்குவா? நம்ம என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் அவளை பார்த்த உடனே மனசை அடிச்சுக்குது. பேச வந்தது எல்லாம் மறந்து போயிடுது. ச்சே, என்ன கொடுமை இது. அனு, நான் உன்கிட்ட நிறைய சொல்ல நினைக்கிறேன். என் கடந்த காலத்தை பத்தி, என் பழைய வாழ்க்கைய பத்தி கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் என் மனசுல இருக்கிறத தைரியமா உன்னை பார்த்து என்னால சொல்ல முடியும். அப்படி என் கடந்த கால வாழ்க்கைய பத்தி நான் உன்கிட்ட சொல்லாம என் மனசுல இருக்கிற காதலை மட்டும் உன்கிட்ட சொன்னா அது நம்ம காதலுக்கு நான் பண்ற நம்பிக்கை துரோகம். ஒரு நாள் அந்த நம்பிக்கை துரோகத்தை நான் செய்ய மாட்டேன். நான் ஏன் உன்கிட்ட காதல சொல்ல தயங்குறேன்? வயசு வித்தியாசமா? என்னை விட 25 வயசு சின்னவங்கிறதா? அது ஒரு முக்கியமான காரணம் தான். ஆனா அந்த காரணத்தை நான் இப்ப தாண்டி வந்துட்டேன். ஆனாலும் உன்கிட்ட சொல்றதுக்கு நான் இன்னும் தயங்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என் கடந்த கால வாழ்க்கை. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு என் மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டேன்னா நான் ரொம்ப சின்ன பையனா மாறிட வேணும். அம்மா கையை பிடிச்சுக்கிட்டு மிட்டாயும் பலூனையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போற ஒரு பையன் மாதிரி ஆயிடுவேன். அப்படிப்பட்ட ஒருத்தனாதான் நான் உன்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். அப்படி வந்தா இந்த வயசு வித்தியாசம்லாம் காணாம போயிடும். ஆனா அதையெல்லாம் உன்கிட்ட சொன்னதுக்கு பிறகு அதை நீ எப்படி எடுத்துக்குவேங்கிற பயம் எனக்கு இருக்கு. அத பத்தி யோசிச்சாலே எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கணும். என்னாச்சு சூர்யா? உள்ள வந்து திடீர்னு என்னாச்சுன்னு கேட்டா